பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா, கடந்த வருடம் ஆகஸ்ட் 10 மதுரை தமுக்க மைதானத்துல ஆர்வலர் மாநாடு நடத்தும். பெரிய வெற்றி தான். அதுக்கப்புறம் நீண்ட நாள் இடைவெளி ஆயிடுச்சு. ஆர்டி வகுப்புகள் எங்கேயுமே பெரும்பாலும் நம்ம ஆர்டி ஆர்வலர் இயக்கம் நடத்தல, பெரும்பகுதியா நடத்தல. ஆனா நடத்தல. அதே சமயத்துல தற்போது ரொம்ப தீவிரமா விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இந்த தொய்ந்து போன பணிகள் எல்லாம் திரும்ப செய்யணும்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த திட்டமிடலை சென்ற வாரத்தில் தென்காசியில் நாங்கள்லாம் கூடி முக்கிய பொறுப்பாளர்கள் ஆலோசனை பண்ணி சில தீர்மானங்களை ஏற்றி தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 5 மண்டலங்களாக மாவட்டங்களை பிரித்து ஒரு மண்டலத்தில் ஒரு வகுப்பு நடக்குன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் இன்னொரு மண்டலத்தில் இன்னொரு வகுப்பு நடத்துறது சுழற்சி முறையில் 5 மண்டலத்தில் வகுப்புகள் நடத்த திட்டமிடல் பண்ணி அதற்கான தேதிகளை அறிவித்து அதற்கான பொறுப்பாளர்களை அறிவித்து நம்ம வெளியிட்டோம். ஸோ அந்த ஒரு முழு விளக்கத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் என்னுடைய பொறுப்புலையும், இன்னொரு மண்டலம் பார்த்தீங்கன்னா கேப்டன் தியாகராஜன் அவங்களோட பொறுப்புலையும், இன்னொரு மண்டலம் பார்த்தீங்கன்னா ஞானசேர் பொறுப்புலையும், இன்னொரு மண்டலம் பார்த்தீங்கன்னா விமல் பொறுப்புலையும், இன்னொரு மண்டலம் பார்த்தீங்கன்னா சென்னை யூசுப் பொறுப்புலையும், இப்படி 5 மண்டல பொறுப்பாளர்கள் நியமித்து நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களில் ஆர்டிஓ நடத்துறதுக்கு திட்டமிடல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்துக்கான தேதியும் இதிலே வந்துடும் அப்படிங்கிறத எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வகுப்பை கலந்து கொள்றதுக்கு நீங்கள் யாரை தொடர்பு கொள்ளணும், ஸோ அதுவும் கூட நம்ம இதிலே சொல்லிடுவோம். அதனால முன்கூட்டியே நீங்கள் உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செஞ்சிட்டீங்கன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வகுப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 500க்கும் மேற்பட்ட ஆர்டி வகுப்பு நடத்தின திரு ஹக்கீம் அவர்கள் தான் நடத்த வருவாங்க. ப்ரொஜெக்டர் வச்சு ரொம்ப தெளிவாக ஸ்க்ரீனில் தான் வகுப்புகள் ப்ளே பண்ணி காட்டுவாங்க. ரொம்ப அற்புதமாக வகுப்பு நடத்துவாங்க. இதில் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 31 பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகள் எல்லாம் 1 by 1 எதெல்லாம் முக்கியமாக அதெல்லாம் ரொம்ப தெளிவாக விளக்கிடுவாங்க. தாராளமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு உங்கள் சந்தேகங்கள், உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த கேள்வி நேரம் நாங்கள் என்ன செய்வோம்னா அமைச்சு வைப்போம். அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கொள்வதற்கான வாய்ப்புகளையும் கூட நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வகுப்புகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்குது. அதே மாதிரி மூர்த்த நாட்கள் இந்த மாதிரி நாட்கள்லாம் தள்ளி வச்சுட்டு அரசு விடுமுறை நாட்களில் அதுலேயும் எந்த பிரச்சனையுமே இல்லாத நாட்களாக நாங்கள் குறித்து தான் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் உங்கள் மாவட்டத்தில் கண்டிப்பாக இந்த தேதிகள் அறிவிக்கும் போது நீங்கள் அறிவிச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய வருகையை நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல 26/7 எங்கே நடக்குது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் நடக்குது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த பொறுப்பாளர் திரு புஷ்பராஜ் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். அதோட இன்னொரு நம்பரும் கூட கொடுத்துருக்கோம். 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் நடக்குது. அந்த பொறுப்பாளர் திரு முருகானந்தம் அவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசிக்கலாம். 9/8/2026 ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நடக்குது. இங்கே பொறுப்பாளர் திரு தியாகராஜன் கேப்டன் அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். 15/8/2026 சனிக்கிழமை அன்னைக்கு தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் திரு நாகராஜ் அவங்க தலைமையில் கீழ் நடத்துகிறாங்க. ஸோ அங்கே நீங்கள் கலந்து கொள்ளலாம். 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் அங்கே நடக்குது. அதுக்கு பொறுப்பாளர் திருமேனி அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 2 கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் அதில் எதில் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை திருப்பத்தூர் மாவட்டம் அங்கே நடக்குது. பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா திரு சத்தியமூர்த்தி அவங்களுடைய தொடர்பு இருக்கு, இங்கே தொடர்பு கொண்டுக்கலாம். 29/8/2026 சனிக்கிழமை அன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. பொறுப்பாளர் திரு சுபாஷ் அவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட வருகையை முன்பதிவு செய்து கொள்ளலாம். 6/9/2026 அன்னைக்கு தேனி மாவட்டம் போடியில் நடைபெற இருக்குது. ஸோ திரு குறிஞ்சிமணி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். 13/9/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இதுக்கு பொறுப்பாளர் திரு ராகேஷ் அவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். 20/9/2026 அன்று சென்னையில் நடைபெற இருக்கு. இந்த சென்னை பொறுப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வகுப்புக்கு திரு சித்திக் அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். 26/9/2026 சனிக்கிழமை அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் நடைபெற இருக்குது. ஸோ அங்கே பொறுப்பாளர் யாருன்னா திரு சிவமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். 18/10/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதுவும் குறிப்பாக நாகர்கோவிலில் நடைபெற இருக்கு. இங்கே நீங்கள் முன்பதிவு செய்யணும் அப்படின்னா திரு நாகராஜ் வழக்கறிஞர் அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். 25/10/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க பொறுப்பாளராக திரு தமிழ் பாண்டியன் அவர்கள் இருக்காங்க, நீங்க அவங்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 15/11/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. நீங்க முன்பதிவு செய்யணும் அப்படின்னா திரு ஜெயபிரகாசன் நீங்க தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 22/11/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் நடைபெற இருக்கு. இங்க நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா திரு கைலாசம் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்யலாம்.
29/11/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க நீங்க வந்து முன்பதிவு செய்யணும் அப்படின்னா திரு வேலு அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 20/12/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க வந்து நீங்க முன்பதிவு செய்யணும்னா திரு பொறுப்பாளர் சாய் சஞ்சய் அவர்களை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 27/12/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க வந்து நீங்க முன்பதிவு செய்யணும்னா திரு முருகானந்தம் அவர்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம். 2 தொடர்பு எண் இருக்கு, நீங்க எதுல வேணாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். 3/1/2027 ஞாயிற்றுக்கிழமைக்கு தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க நீங்க பொறுப்பாளர் திரு முத்துசாமி அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 10/1/2027 ஞாயிற்றுக்கிழமைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. திரு ஜாகிர் ஹுசேன் அவர்களை தொடர்பு கொண்டு ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ஜாகிர் ஹுசேனை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 24/1/2027 ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலூர் மாவட்டம் நடைபெற இருக்கு. இங்க நீங்க வரணும் அப்படின்னா முன்பதிவு செய்து கொள்வதற்கு திரு சிவகுமார் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 26/1/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க வந்து நீங்க முன்பதிவு செய்யணும் அப்படின்னா திரு நாகராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 31/1/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெற இருக்கு. இங்க நீங்க முன்பதிவு செய்யலாம் அப்படின்னா சகோதரர் திரு அருண் பிள்ளை அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 7/2/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க நீங்க முன்பதிவு செய்யணும் அப்படின்னா திரு விமல் அவர்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். 14/2/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் நடைபெற இருக்கு. அங்க நீங்க முன்பதிவு செய்யணும் திரு பாக்கியராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். 21/2/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. நீங்க முன்பதிவு செய்யலாம்னா திரு கந்தசாமி அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 28/2/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க வந்து நீங்க கலந்து கொள்ளணும்னா திரு தட்சிணாமூர்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 21/3/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. நீங்க இங்க தொடர்பு கொள்ளலாம்னா திரு மகேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 28/3/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா திரு ராஜி அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 4/4/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. நீங்க இங்க முன்பதிவு செய்யனா திரு பாண்டி அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 11/4/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. நீங்க இங்க முன்பதிவு செய்யணும் திரு ராஜேஷ் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 18/4/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க நீங்க முன்பதிவு செய்யலாம் திரு ராஜ்குமார் அவர்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம். 2 நம்பர் தொடர்பு எண் கொடுத்திருக்காங்க. 25/4/2027 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க நீங்க முன்பதிவு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு நாகராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்துக்கலாம். 1/5/2027 சனிக்கிழமை அன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா திரு நாகராஜ் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்துக்கலாம். 2/5/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முன்பதிவு செய்ய திரு கலாம் கார்த்தி அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 9/4/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. ஸோ இங்க நீங்க வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திரு விமல் அவர்களை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். 16/5/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க நீங்க முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு லோகநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். 23/5/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற இருக்கு. இங்க நீங்க முன்பதிவு செய்யனா திரு முகமது யூசுப் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்யலாம். 30/5/2027 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசத்துல நடைபெற இருக்கு. பாண்டிச்சேரியில இங்க நீங்க வரணும் அப்படின்னு திரு முகமது யூசுப் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். இத்தனை வகுப்புகள் வந்து நம்ம நடத்த போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு திட்டமிடல் தான் இந்த திட்டமிடல். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா நம்ம வீடியோக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க வரணும் அப்படின்னா மட்டும் நீங்க முன்பதிவு செய்யுங்க. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து இந்த சந்தேகம் கேட்பது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிளியரன்ஸ் மேக்சிமம் வந்து அவங்க பொறுப்பாளர் தான் போட்டிருக்குமே தவிர அவங்க ஆர்டிஐ வந்து முழுமையா வந்து அவங்களுக்கு இந்த நில சம்மந்தப்பட்ட தகவலோ மற்ற விஷயங்கள் தகவலோ நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் அவங்கள்ட்ட இருந்து கிளாரிபிகேஷன் நீங்க எதிர்பார்க்க முடியாதுங்கிறதை நான் வந்து தெரிவிச்சுக்க விரும்புறேன். அவங்களை பொறுப்பாளரை போட்டிருக்கு. அதனால நீங்க வரணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்க கால் பண்ணி உங்களோட முன்பதிவை நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்றேன். மீண்டும் நல்லதோடு உங்கள் வேறொடையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.